பெண்கள்கிட்ட ஒரு செய்தியை சொன்னா அது சீக்கிரமா எல்லா இடங்கள்லையும் பரவும் என்பது கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை, உண்மையான விஷயம் அது. அந்த காலத்துல ஒரு புலவர் குளிச்சுக்கிட்டு இருந்தாராம். குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு தும்மல் வந்துருச்சு. தும்மல் வந்த உடனே வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தார். வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தவொடனே அவங்க மனைவி கேட்டாங்களாம், ஏங்க வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, கவிஞர் இல்லையா, கற்பனை அவருக்கு ஊற்றெடுத்தது. அவர் சொன்னாரு, நான் குளிச்சுக்கிட்டே இருந்தேனா திடீர்னு தும்மல் வந்துச்சா, மூக்குல இருந்து 2 சிட்டுக்குருவி பறந்து போச்சுன்னாரு. அந்த அம்மாவுக்கு கொஞ்சமாவது சிந்தனை இருக்கணும், மூக்குல இருந்து எப்படி சிட்டுக்குருவி பறந்து போவோம் என்று நினைக்கணும். ஆனா அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்முடைய கணவருடைய மரியாதை ரொம்ப ஒசந்து போச்சு, அவர் தும்மல் போட்டா கூட மூக்குல இருந்து சிட்டுக்குருவி பறக்குது என்று சொல்லி கிணத்தடியில தண்ணி எடுக்கும் போது சிந்தனையோட நின்னாங்க. பக்கத்து வீட்டு அம்மா கேட்டுச்சு, ஏன் இப்படி சிந்தனையோட நிக்கிறேன்னு கேட்டுச்சு. இல்ல இல்ல, எங்க வீட்டுக்காரங்க காலையில குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு தும்மல் போட்டாங்க, மூக்குல இருந்துன்னு சொல்லிட்டு சிட்டுக்குருவின்னு சொன்னா மரியாதை இல்லை, அதனால 2 கோழி பறந்து போச்சுன்னு அந்த அம்மா சொல்லிருச்சு. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டுக்குருவி புறாவாகி, புறா கோழியாகி, கோழிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து சாயந்தரம் போல அந்த புலவர் என்ன செஞ்சாராம், டீ குடிக்க போனாராம் டீ கடைக்கு. டீ கடையில டீ மாஸ்டர் டீ ஆத்திக்கிட்டே கேட்டாராம், என்னையா இது, காலையில குளிச்சுக்கிட்டு இருந்தீராம், திடீர்னு தும்மல் போட்டீராம், மூக்குல இருந்து 2 யானை வந்து விழுந்துச்சாமேன்னு கேட்டாராம். அந்த அளவிற்கு சாதாரணமாக நாம் சொல்லுகிற சில செய்திகள் கூட கால் முளைச்சி கை முளைச்சி விபரீதமாக போகக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஆனால் நல்ல விஷயங்களை பரப்ப வேண்டும், நல்ல விஷயங்களை நல்ல விஷயங்களாகவே பரப்ப வேண்டும். இது தாய்மார்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிற மிக உயர்ந்த பண்பு. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய வரலாறுகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நரகத்தை பற்றி, சொர்க்கத்தை பற்றி சொல்ல வேண்டும். இஸ்லாமிய கடமைகளை அவர்கள் பேணுவதற்கான வழிமுறைகளை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அம்மா பக்கத்துல உட்கார்ந்து அவங்க அடுப்பு எரிக்கும் போது பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே அந்த அம்மா கேட்டாங்களாம், ஏப்பா கண்ணு கரிக்குதா, புகையா வர்றதுனால கண்ணு கரிக்குதா, வெளியே போய் உட்காருன்னு சொன்னாங்க. உடனே இமாம் ஜாஃபர் சாதிக்கு சொன்னாங்களாம், கண் கரிக்கவில்லை, என்னுடைய நெஞ்சு கரிக்கிறது. சின்ன புள்ள, 10 வயசு கூட இருக்காது. அந்த புள்ள ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளையாக இருந்த காரணத்தினால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருந்துச்சுன்னா, அவங்க அம்மா அந்த அளவுக்கு வளர்த்திருந்தால் அவங்க சொன்னாங்க, நீங்க விறகு எரிக்கும் போது பெரிய விறகெல்லாம் வைக்கிறீங்க, இடையில இடையில சின்ன சின்ன சுள்ளியா வைக்கிறீங்க, பெரிய விறகெல்லாம் நல்லா எரியணுங்கிறதுக்காக வேண்டி சின்ன சின்ன சுள்ளிய வைக்கிறீங்க. நான் நினைத்து பார்க்கிறேன், நரகத்திலே பெரியவங்க நல்லா எரியணுங்கிறதுக்காக வேண்டி எங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்களை தானே அல்லாஹ் இடையில இடையில வச்சு எரிப்பான்னு நினைச்சேன், எனக்கு அழுகை வந்ததுன்னு சொன்னாங்களாம். எந்த அளவிற்கு அந்த அம்மா வளர்த்திருப்பாங்கிறத நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். ஒரு தாயினுடைய வளர்ப்பு ஒரு தலைமுறைக்கல்ல, சரித்திரம் தாண்டியும் நிற்கும் என்பதையும் கூட ஒரு வரலாறு மெய்ப்பிக்கிறது. ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, நைட்ல நகர்வலம் போறாங்க. நகர்வலம் போகும்போது ஒரு வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் கேட்குது. அந்த வீட்டுல காலையில பால் கறந்துட்டாங்க. இவங்க போன நேரம் சரியாக ஒரு 4 மணின்னு வச்சுக்கிடுங்க. நகர்வலம் போயிட்டு அப்படியே ஃபஜ்ர் தொழுக போயிடுவாங்க. இந்த 4 மணிக்கு அந்த வீட்டுல பால் கறந்து இருக்கிறாங்க. வழக்கமாக மாடு கறக்கிற பாலை விட அன்னைக்கு குறைவா கறந்துருச்சு, ஒரு 2 லிட்டர் கம்மியா கறந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க. இந்த நேரத்தில அந்த வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் கேட்கு. அம்மா சொல்றாங்க தன்னுடைய மகளை பார்த்து, மகளே ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு வா, பால்ல கலந்துருவோம்னு சொன்னாங்க. மகள் சொன்னாங்க, பால்ல தண்ணியை கலக்க கூடாதும்மா, அது சரியில்லை,
மக்களை ஏமாத்துறதுன்னு சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, அதுக்கு என்ன பண்றது, 2 லிட்டர் கம்மியா கறந்துருச்சு, அது இன்னைக்கு நமக்கு முழுசா விற்கணும்னு சொன்னா 2 லிட்டர் தண்ணியை கலக்கத்தான் செய்யணும்னு சொல்லுச்சு. உடனே அந்த பெண் சொன்னாங்களா, நாட்டினுடைய சட்டம் உனக்கு தெரியாதா? உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சட்டம் போட்டிருக்கிறாங்களே, கலப்படம் கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்களே, நீ தண்ணியை கலக்கலாம்னு சொல்றிய, உனக்கே நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. அந்த அம்மா உடனே சொன்னாங்களா, உமர் ஃபாரூக் என்ன ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையுமா பூந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, தண்ணியை கலந்தாங்களா கலக்கலையான்னு? ஒரு 2 லிட்டர் தண்ணியை கலக்கிறதுனால நமக்கு எந்த நஷ்டமும் வந்துடாது, இன்னும் சொல்ல போனா நம்ம வியாபாரம் கிளீனா நடக்கும், அவருக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. உடனே அந்த பெண்ணுடைய மகள் உடனே சொன்னாங்களா, உமர் ஃபாரூக் பார்க்க மாட்டாரு, ஆனால் உமர் ஃபாரூக்கை படைத்த அல்லாஹ்வுமா பார்க்காம போயிடுவான்? அல்லாஹ் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ல, அல்லாஹ் பார்க்கும் போது நீ தண்ணியை கலக்கிறிய, நாளைக்கு மறுமையில் உன்னை கேள்வி கேட்க மாட்டானான்னு கேட்டாங்க. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே அதிர்ச்சியில் நின்று விட்டார்கள். நம்முடைய ஆட்சியிலே எந்த அளவிற்கு பெண்களுக்கு மார்க்க அறிவை கொடுத்திருக்கிற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போனாங்க. ஃபஜ்ர் தொழுதுட்டு தன்னுடைய மனைவியின் மூலமாக அந்த பெண்ணையும் அவளுடைய தாயையும் கூப்பிட்டு அனுப்புனாங்க. அனுப்பி கேட்டாங்களா, ஏமா இப்படி நடந்துகிட்டேன்னு அம்மாவை சத்தம் போட்டுட்டு மகளை பார்த்து சொன்னாங்க, என்னுடைய மகனுக்கு நீ மருமகளாக சம்மதிக்கிறாயான்னு கேட்டாங்க. உடனே அந்த பெண் சரி என்று சொன்னார். திருமணம் முடிந்தது. 1 தலைமுறை 2 தலைமுறை கழிந்தது. 2ஆம் உமர் என்று போற்றப்படுகிற உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்கிற பிள்ளை அந்த பெண்ணுக்கு பேரனாக பிறந்தது. ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலம் முடிந்த பிறகு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனாவினுடைய ஹலீஃபாவாக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். இந்த நேரத்தில் அவங்களை எல்லா மக்களும் சேர்ந்து நீங்க தான் இருக்கணும்னு சொல்லி உட்கார வச்ச உடனேயே தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார்கள், உன் வீட்டில இருந்து நீ நிறைய நகை போட்டுட்டு வந்தது எனக்கு தெரியும். அந்த பெண் பணக்கார வீட்டு பெண், ஒரு ஹலீஃபாவுடைய மகள். எனவே அவரை பார்த்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொன்னாங்களா, நேற்று வரைக்கும் நான் சாதாரண மனுஷன், இன்னைக்கு மக்களுக்கு நான் ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டு இருக்கிறேன். ஏன் மனைவி கழுத்துல இவ்வளவு நகை கடந்துச்சுன்னா ஒரு சாதாரண மனிதனை நான் எப்படி நீதியோடு நடத்த முடியும்? அதனால உன் நகையெல்லாம் கலட்டி பைத்துல் மால்ல கொடுத்துருன்னு சொன்னாங்க. அந்த அம்மா ஒண்ணுமே சொல்லல. ஏனென்றால் என்னுடைய கணவர் மிகச் சிறந்தவர், என்னை அவர் பாதுகாக்க போதுமானவர், அவருடைய இறைவன் அவரை கைவிட மாட்டான் என்கிற நம்பிக்கை அந்த அம்மாவுக்கு இருந்தது. எனவே ஒரு குணத்துக்காக வேண்டி நகை எல்லாம் கலட்டி கொடுத்துட்டாங்க. சரித்திரத்தில் எழுதுகிறார்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ் வஃபாத் ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரர்கள் கூட பிறந்தவங்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இப்ப எங்க கையில தான் ஆட்சி இருக்கு, நாங்க நினைச்சா உன் நகையை திருப்பி உங்க கையிலேயே கொடுத்துடுறோம், உனக்கு சம்மதமான்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்களாம், அவர் உயிரோடு இருக்கும் போதே அந்த நகையின் மீது எனக்கு பற்று இல்லாமல் போய்விட்டது, அவர் இறந்த பிறகா அதை நான் விரும்புவேன் என்று அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். இஸ்லாத்திலே எந்த அளவிற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் பிடிப்பாக இருந்தாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய அதிகாரிகள்ல சில பேர் லஞ்சம் வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டாங்க. மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே அரசாங்க பதவியில் இருக்கிறார்கள், அரசாங்கத்துல சம்பளம் வேற வாங்குறாங்க. வாங்கினதுக்கு பிறகும் கூட மக்கள்கிட்ட கை நீட்டுறாங்கன்னு கேள்விப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, லஞ்சம் வாங்குறது தப்பில்லை, ஆனா லஞ்சம் வாங்குறதுக்கு தகுந்தாப்புல அவன் வேலையை முடிச்சு கொடுக்கலன்னா தான் தப்புன்னு நினைக்கிறோம். லஞ்சம் கொடுக்கிறவன், வாங்குறவன், கணக்கு எழுதுறவன், சாட்சி சொல்றவன் 4 பேருமே நரகவாதின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு அரசு அதிகாரி லஞ்சம் வாங்குறான்னா என்ன காரணம்? தாய்மார்கள் தான் காரணம். நம்முடைய பிள்ளைகளை கடைக்கு அனுப்பும் போது, கடைக்கு போயிட்டு வரலன்னா சோறு கிடையாதுன்னு சொல்லணும், கடைக்கு போயிட்டு வரலன்னா பெரம்ப வச்சு காலை ஒடிச்சிருவேன்னு சொல்லணும். அதை விட்டு விட்டு என்ன சொல்றோம்னு கேட்டா, மீதி காசு வந்தா நீயே வச்சுக்க. அந்த பையன் கேட்கிறான், கடைக்கு போகணுமா, எனக்கு 2 ரூபா கொடு, 5 ரூபா கொடு.
ஒரு காலத்துல 10 காசுலாம் பெரிய காசா இருந்துச்சு. இன்னைக்கு 10 ரூபாய் என்பது பிள்ளைகளுடைய கையிலே தாராளமாக புழங்குகிறது. என்ன காரணம்னா, அவன் வளர்ந்து பெரிய ஆளாயி லஞ்சம் வாங்குறதுக்கு நம்மளே ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கடைக்கு போனா 1 ரூபா, அங்க போனா 2 ரூபா, அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தா 5 ரூபா. நாமே ஒரு கணக்கு வச்சிருக்கிறோம். நம்ம லஞ்சம் வாங்குறவனை தட்டி கேட்கறதுக்கு நமக்கு என்ன யோக்கியதை இருக்குங்கிறத பத்தி கொஞ்சம் சிந்திக்கணும். எனவே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு விட்டாங்க. கூப்பிட்டு விட்டு ஒரு விருந்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஹலீஃபாவே விருந்து வைக்கிறாருன்னு சொன்னோன்னே எல்லாரும் ஓடி வந்துட்டான். ஆனா ஹலீஃபா வீட்டிலேயே சரியான சாப்பாடு கிடையாது. ஒரு தடவை அவர்களுடைய பெண் மக்கள் ஹலீஃபாவை பார்க்க வந்தார்கள். ஹலீஃபாவுடைய சொந்த பெண் மக்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ் உடைய சொந்த பெண் மக்கள் வந்தாங்க. வந்து அத்தாட்ட வாயை மூடிக்கிட்டே பேசினாங்களாம். அத்தா சொன்னாங்க, ஏமா வாயை மூடிக்கிட்டே பேசுறீங்க, வாயை திறந்து பேசுங்களேன்னு சொன்னாங்க. இல்லத்தான், நாங்க கடலை சாப்பிட்டு இருக்கிறோம், பொறி கடலை இருக்கு இல்லையா, இந்த பொறி கடலையத்தான் நாங்க வீட்டுல சாப்பிட்டோம்னு சொன்னாங்க. அதனால எங்க வாயை திறக்க முடியல என்று சொன்ன உடனே ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொன்னாங்களா, பொறுமையா இருங்க, இந்த உலகம் உங்களுக்கானதல்ல, மறுமைதான் உங்களுக்கானது. உங்க அத்தா வாங்குற சம்பளத்துக்கு இந்த கடலையை வீட்டுக்கு வாங்கி கொடுக்கறதே பெரிய காரியம். எனவே பொறுமையா இருங்கன்னு சொல்லி அந்த பெண்களை தேற்றினார்கள் என்பது வரலாறு. எனவே ஹலீஃபா வீட்டிலேயே சரியான சாப்பாடு கிடையாது, இவங்க எப்படி விருந்து வைப்பாங்கன்னு அந்த அதிகாரிகள் நினைக்கல. விருந்து வைக்கிறாருன்னு ஓடி வந்துட்டானுவ. எல்லாத்தையும் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு சாப்பாடு இப்ப வந்துரும் இப்ப வந்துரும் இப்ப வந்துரும்னு கொஞ்ச நேரத்தை கடத்திக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு இடையில தன்னுடைய பணியாளை சைகை செய்தார்கள். செஞ்ச உடனே அந்த வேலைக்காரன் என்ன பண்ணான்னா, ஒரு தட்டு நிறைய கடலைகளை கொண்டு வந்து அவங்க முன்னாடி வச்சான். அந்த கடலையை அவங்க சொன்னாங்க, இது சாப்பிடுங்கப்பா, சாப்பாடு வரும்போது நம்ம சாப்பிட்டுக்கிடுவோம், இன்னும் தயாராகல, நீங்க இந்த கடலையை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. எல்லா அதிகாரிகளும் சிப்ஸ் கொறிக்கிற மாதிரி இந்த கடலைகளை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான். சாப்பிட்டு 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 கொஞ்ச நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. அதுக்கு பிறகு வேலைக்காரன் வந்து சொன்னா, சாப்பாடு ரெடி ஆயிருச்சு, கொண்டு வரட்டான்னு கேட்டான். ஆனா உண்மையிலே எந்த சாப்பாடு ரெடி ஆகல. உடனே உமர் இப்னு அப்துல் அசீஸ் அந்த அதிகாரிகளை பார்த்து கேட்டாங்களா, ஏப்பா சாப்பிடலாமான்னு கேட்டாங்களாம். அதிகாரிகள் சொன்னாங்க, கடலையே எங்க வயித்தை நிரப்பிருச்ச, இதுக்கு மேல நாங்க எங்க சாப்பிட போறோம்னு சொன்னாங்க. உடனேயே உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொன்னாங்களா, ஒரு கடலை உங்க வயித்தை நிரப்பும்னு இருக்கும்போது ஏப்பா பிச்சை எடுக்கிறீங்க? உங்க சம்பளத்துல உங்களுக்கு ஒழுங்கா சாப்பிட முடியாதா? பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும்னு சொன்னா வேலையை விட்டுட்டு வெளியே போயிடுங்க. அதை விட்டுட்டு மக்களிடமே கையேந்தக்கூடிய